Hi viewers, this is basic steel structures question analysis presented by from SKPC Tadal Vandipaida channel. Okay, இப்போ இந்த வீக்கெண்ட் எக்ஸாமினேஷன் வந்துட்டனால இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை முதல்ல பார்த்துடலாங்கிற ஐடியாவில் இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோஸை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வில் see what is the questions asked in the previous examination of 2022, 2019 and 2018 in the design of steel structures. அந்த போர்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கிறது கொஞ்சம் முதல்ல பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதனுடைய சிலபஸ் கொடுத்துருக்க சிலபஸ் டிசைன் ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் மெம்பர். ஆக்சிலி லோடட் மெம்பரில் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் மெம்பர்ஸ், அதில் போல்டட் அண்ட் வெல்டட் கனெக்ஷன், இது அப்புறமா காலம்ஸ் அண்ட் காலம் பேசஸ். ஓகே, இது ரூஃப் ட்ரஸ் மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, தென் அப்புறம் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸில் பீம்ஸ், பிளேட் கார்டர்ஸ் அண்ட் கேட்ரி கார்டர்ஸ். ஓகே, அப்புறம் ஒரு லிக்விட் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்டீல் வாட்டர் டேங்க். இது ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் நம்ம நார்மலாக ஸ்டீலில் பண்ண மாட்டோம். ஸோ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஹியர், இதுலேருந்து வராது. ஓகே, எலிவேட்டட் ஸ்டீல் வாட்டர் டேங்க் இட் இஸ் நார்மலி டிசைன் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். அதில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆர் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் டிசைன் மெத்தட். இது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ப்ரீவியஸ் கோட் IS 800 1984 வெர்ஷனில் உள்ள இது இருக்குல்லையா, கோட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பட் ஆனால் சில கொஸ்டின்ஸ் என்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸும் இதுவும் என்னன்னு இந்த ப்ரெசன்டேஷனில் வில் ஹேவ் அ ஓவரால் வியூ. ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே வாங்க இதுக்கு போய்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக பாருங்கள். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது IS 800 கோட்டினுடைய கிளாஸ் 7.22 இருக்கிற டேபிளேஷன். இட் இஸ் ஃபார் டிசைன் ஆஃப் காலம்ஸ். ஓகே, hinged columns 1L. okay, it's a column supported at one end and இது இருக்குல்ல free at the other end 1.2L. இது cantilever column 2L. ஓகே, இந்த மாதிரி ரெஸ்டைன் காலத்துக்கு 0.7L அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது யூ வில் ஹேவ் கொஸ்டின்ஸ் லைக் எஃபெக்டிவ் லெங்து, இல்லைனா அந்த காலத்துக்கு என்ன இது பண்ணணும், அப்புறம் ரெஸ்டைன் எண்ட் கண்டிஷன்ஸ், இதை பற்றி பேசலாம். பான்ஸ் there may be questions like this. okay, இப்போ இது இட் ரெப்ரசன்ஸ் த பக்லிங் கிளாஸ் ஆஃப் த இது நியூ கோடில் கொடுத்துருக்க பக்லிங் கிளாஸ். ஓகே, ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தியரியை பேஸ் பண்ணி இது பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டின் இது 2018 கொஸ்டின். ஓகே, as per IS 800 2007 the buckling class of hot rolled tubular section is ABCD. okay, இப்போ இதில் கிளாஸ் ஏங்கிறது தான் இதுக்கு இந்த டியூபுலர் செக்ஷனுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய பக்லிங் கிளாஸ் ஏ. ஓகே, இதுவே ஹாட் ரோல்டுங்கனால ஏ, கோல்டு ரோல்னாக்க இது இல்லையா பி. ஓகே, அதர்வைஸ் ஒரு ஃபேப்ரிகேட்டட் வெல்டட் பாக்ஸ் செக்ஷன் அப்படின்னாக்க பி அண்ட் சின்னு இருக்கும் இது ஆக்சுவலாக. ஓகே, அதற்கு ஹாட் ரோல்டுனுடைய ரோல்டு ஸ்டீல் செக்ஷனுக்குள்ளும் இந்த கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங்லி இட்ஸ் மாறும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் கிளாஸ் ஏ. இதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ த செல்ஃப் ஈக்குலிபிரியம் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தட் ஃபார்ம்டு டூரிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்சிக்வெண்ட் கூலிங், வெல்டிங் and flame cutting a steel section is called as. okay, இது it is an additional stress developed apart from the loadingல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அது இல்லாமல் வெல்டு பண்ணும்போது, அப்புறம் ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகே, சின்ஸ் ஹீட் பண்ணி கூல் பண்ணுறதுனால ரெண்டு கொடுத்துருக்கு, இன்ஃபார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடையாது. ஓகே, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆன்சர் நாட் நோன், ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இதுதான். ஓகே, ஓகே, இதில் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸை விட ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படின்னாக்கா ஒரு ஸ்மூத்து எண்ட் ஆர் கார்னர் இல்லாமல் 90 டிகிரி இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் வரும். இன்ஃபார்மல் ஸ்ட்ரெஸ் லோடில் வரும். ஓகே, ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ் தான் ஃபார் கூலிங், வெல்டிங், ஃப்ளேம் கட்டிங் அப்புறம் வரக்கூடிய இட்ஸ் கால்ட் இஸ் அ வெல்டு ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, இப்போது ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் இன் விண்ட் லோட் கால்குலேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ். முதல்ல பேசிக் விண்ட் லோட், பேசிக் விண்ட் ஸ்பீட், டிசைன் விண்ட் ப்ரெஷர், டிசைன் விண்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணனாக்கா கோட் IS இது இருக்குல்ல 875 Part 3 விண்ட் கோடிலேருந்து
ஃபஸ்ட்லேருந்து வில் கால்குலேட் த wind speed. ஓகே, அப்புறம் வந்து பேசிக் விண்ட் ஸ்பீடில் வந்து டிசைன் விண்ட் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம். அப்புறம் we will go for the ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுவோம். ஃபைனலி வில் கால்குலேட் த லோடு. ஸோ இந்த ப்ரெஷர்லேருந்து ஏரியா வச்சு மல்டிப்ளை பண்ணி லோடை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டிசைன் விண்ட் ப்ரெஷர் வந்து பேஸ்ட் அப்பான் அந்த இது இருக்குல்ல கோஎஃபிஷியன்ஸ் வச்சுட்டு நம்ம அங்கே இது பண்ணுவோம். ஸோ பேசிக் விண்ட் ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அ டவுன் சென்னைக்கு வந்து பேசிக் விண்ட் ஸ்பீடு கால்குலேட் பண்ணிட்டு அதில் வந்து இப்போது என்ன எப்படி கால்குலேட் மற்ற டிசைன் பேராமீட்டர் இம்பார்ட்டன்ஸ் பேராமீட்டர் லைஃப் இதெல்லாம் பொறுத்து வச்சு டிசைன் விண்ட் ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்ட் ஆன் தட் வந்து கோஎஃபிஷியன்ஸ் வச்சு விண்ட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணி ஃபைனலி விண்ட் லோட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் இது வந்து 2 4 3 1. அப்புறம் IS 822னா கன்வென்ஷன் ஃபேமஸ், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது வந்து புதுசாக வந்து இசட் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல்னு கொடுத்துச்சு. ஓகே, இப்போ இன் ரோல்டு ஸ்டீல் ஐபீம் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் மோஸ்ட்லி ரெசிஸ்டட் பை. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ டாப் ஃப்ளாஞ்ச் பாட்டம் ஃப்ளாஞ்ச் இதெல்லாம் வந்து நார்மலி இட் வில் டேக் கேர் ஆஃப் த பெண்டிங் டென்சைல் அண்ட் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். So web will take care of the shear stresses. Okay, basically depth of the beam, depth of the web is designed based upon the shear only. Okay, இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினோட ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இட்ஸ் a lug angle. Okay, increases the joint length and shear lag. ஓகே, இன்க்ரீசஸ் இது வந்து எதில் வரும் அப்படின்னாங்க டென்ஷன் மெம்பர் டிசைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து வில் அடாப்ட் அ லக் ஆங்கிள் டு ரெடியூஸ் த ஜாயிண்ட் லெங்த் அண்ட் ஷியர் லேக். Okay, shear lag is a property which will occur in tension member. Okay, the lagங்கிறதுனால டைப்போகிராஃபிக்கல் எரர் ஒன்று வந்துருச்சு. பேசிக்கலி இட்ஸ் நோன் as a lug angle. ஓகே, இது இப்போ வெல்டட் ஸ்டீல் கனெக்ஷன்ஸில் கேட்டிருக்கு. ஓகே, the ratio of the effective throat of fillet weld to its size. ஸோ சைஸ் ஆஃப் த எஸ்ங்கிறது சைஸ் ஆஃப் த வெல்டு, அதனோட எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ்ங்கிறது வந்து இந்த டீ இருக்குல்ல இந்த திக்னஸ். நார்மலி வில் அசியூம் அண்ட் 45 degree inclination. ஸோ எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் வந்து 1/√2 ஆர் 0.707. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அகெயின் இந்த ஹாட் ஹோல்டு டியூபுலர் செக்ஷன், இது ஒரு அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆனது. ஓகே, பக்லிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா அது. ஓகே, மெனி கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டீல் கோல்டில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ த மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் அ ஸ்டீல் டென்ஷன் மெம்பர் இஸ் ஈக்குவல் டு 400. இதுதான் வந்து ஓகே, இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ யூ கேன் கெட் இட் ஃப்ரம் த கோடு. ஓகே, ஸ்டீல் டேபிள்ஸில் வந்து த ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் ஃபார் த பீம் ஆஃப் த சேம் டெப்த், இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹை பீம். ஓகே, சாரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹை பீம் இல்லைனா ஹெவி பீம். ISW இது வந்து வைடு பீம், வைடு ஃப்ளாஞ்ச் பீம்னு அர்த்தம். ஸோ ISHB இஸ் த ஹெவியஸ்ட் செக்ஷன் which is having the maximum weight per meter run. அதான் வந்து based on that only we can classify it as a heavy or இது இருக்குல்ல லைட் பீம்னு சொல்கிறது. The element of a plate girder designed to resist bending moment acting on it is. ஓகே, இப்போ வந்து முன்னாடி ஒரு கொஷின் வந்து ஷியர் ஃபோர்ஸை வந்து எதில் கேரி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போது திஸ் இஸ் ஆஸ்கிங் ஃபார் இருக்குல்ல பெண்டிங் மொமெண்ட்டை வந்து விச் எலிமெண்ட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்மிட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ வெப் பிகாஸ் அது ஷியர். ஓகே, டிரான்ஸ்வர் ஸ்டிஃபனஸ், லான்ஜிடியூட்னல் ஸ்டிஃபனர்லாம் தீஸ் ஆர் யூஸ் டு ஸ்டிஃபன் த வெப். ஓகே, ஸோ ஃப்ளாஞ்சஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதுதான் வந்து ஆக்சுவலாக bottom flange is subjected to tension, top flange is subjected to compression. These are the major load bearing elements in the case of a plate girder. Okay, or beams, any flexural member. Okay, plate girder, gantry girder. Okay, most effective and economical cross section used as a beam is a circular section, angle section, head section, I section. Okay, so normally head section is used for column. Angles are used for truss members. Circular cross section அது ராட் ஆக்சுவலாக அது மெக்கானிக்கல் ஷாஃப்ட்டுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். காலம் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஹாலோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இஸ் யூஸ்ட் எஸ் பைப் காலம் அது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ஐ செக்ஷன் வந்து இந்த ஜாமெட்ரி இட் செல்ஃப் ஹஸ் பீன் செலக்டட் டு ஹேவ் இட் எஸ் விச் இஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் கிராஸ் செக்ஷன். ஓகே, அப்புறம் the average shear stress for old steel beam is calculated by dividing the shear force by the gross web area
டோட்டல் ஏரியா ஆஃப் த வெப் இருக்குல்ல, அதான் கிராஸ் ஏரியா. ஸோ ஃப்ளாஞ்ச் ஏரியா கிடையாது, ஃப்ளாஞ்ச் ஆங்கிள் ஏரியா, டோட்டல் செக்ஷன் ஏரியா இதெல்லாம் கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளாஞ்ச் ஏரியா இஸ் இப்போ தான் பார்த்தோம், அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் அது வந்து செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் த டோட்டல் கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதை கால்குலேட் பண்ணும்போது பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இது பண்ணுறது. என்ன கேட்டிருக்குனாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கு. ஸோ வெப் தான் ஷியரை தாங்க போகுது. ஸோ அதனுடைய எஃபெக்டிவ் ஏரியா இல்லாமல் டோட்டல் ஏரியாவையே கால்குலேட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இதெல்லாம் வந்து 2019 பேப்பரு. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் a ratio of unsupported length to maximum radius of gyration, least radius of gyration, unsupported length to least radius of gyration. இது வந்து definition of a slenderness ratio. Lambda is equal to L by R, least value of R minimum. L by R minimum ங்கிறது வந்து slenderness ratio உடைய definition. So that's why it's called as an unsupported length, least of radius of length to the least radius of gyration. இப்போ a flat of size 150 is a tension member as a roof truss. It is connected to a gusset plate by chain bolting. Assuming yield stress 250, the design strength due to yielding இது இருக்குல்ல, அந்த 0.9 அந்த இது இருக்குல்ல ரப்சர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி அந்த கோடில் வந்து யூ வில் ஹேவ் த ஃபார்முலா ஃபார் த டிசைன் ஃபார் திஸ் டென்ஷன் மெம்பர் பிளேட்டு. அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க. 0.87 FF5 இன்ட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அதில் போட்டிங்க கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா. இது வந்து T ஈக்குவல் டு அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்கும். வித் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் எல்லாம் சேர்த்து போடும்போது வந்து அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 10 × 1600. ஓகே இது வந்து ஏரியா. ஸ்ட்ரெஸ் வந்து 250. அப்புறம் அதை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது இதில் அதை கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபைனல் ஸ்ட்ரெஸ் வந்து 336.6 kN வரும். அப்புறம் a compression member in the roof truss is called as stanchion, post, column or stud. ஆக்சுவலி இந்த மூணுமே, இந்த ஸ்டான்ஜியான், போஸ்ட், காலம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து கம்ப்ரெஷன் இது இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் கம்ப்ரெஷன் மெம்பர். ஸ்ட்ரெட் இஸ் த இன்க்ளைன் கம்ப்ரெஷன் மெம்பர். ஸோ இந்த போஸ்ட்டுங்கிறது இல்லையா, இது இந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. தாங்கி கிடையாது ஸ்டான்ஜியானுடைய, அது ஆக்சுவலி ஸ்டீல் ஸ்டான்ஜியான்னாக்கா ஒரு ஹெவி காலம் தான். இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் ஹெவி காலம் இஸ் கால்ட் இட்ஸ் ஸ்டீல் ஸ்டான்ஜியான். ஓகே ஸோ இது போஸ்ட்டுங்கிறது வந்து கம்பம். ஸ்ட்ரெட்டுங்கிறது வந்து இன்க்ளைன்டு கம்ப்ரெஷன் மெம்பர் மேட் அப் ஆஃப் ஆங்கிள் செக்ஷன். தென் ஸ்டிஃபனர்ஸ் ஆர் யூஸ் இன் பிளேட் கர்டர். ஸோ வெப் வில் பி சப்ஜெக்டட் டு நார்மலி 2 type of மேஜர் ஃபோர்ஸஸ். ஒன்று வந்து ஷியர், இன்னொன்று வந்து பிகாஸ் ஆஃப் த வெர்டிக்கல் ஷியர் ஃபோர்ஸ் இட் இஸ் சப்ஜெக்டட் டு லேட்டரல் பக்லிங். ஸோ அதனால் வந்து இந்த பக்லிங் ஆஃப் த வெப் பிளேட் இருக்குல்ல, அதுக்காகத்தான், டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் we are using the stiffeners. ஸோ டு அவாய்ட் பக்லிங் ஆஃப் த வெப் பிளேட், டு ரெடியூஸ் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஃப்ளாஞ்சஸ் தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க போகுது. டு ரெடியூஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ் அது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனே எடுத்துக்கும், பேரிங் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஸோ பேசிக்கலி stiffeners are provided to avoid buckling of the plates in the sideways. Then the interior stiffeners, web acting together with the center line of the stiffener is known as effective width of the web. அது வந்து 10T or 15T, 20T, 25T, 20T. இது வந்து it is also given in the code book as a minimum criterion. The most efficient steel section, the previously இந்த question அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குது. It's an I section. ஸோ a purlin, இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டு, பார்லின் இல்லை பர்லின். இஸ் a roof beam usually supported by linders, joist, girt, roof trusses. Supported by the இது ரூஃப் ட்ரஸ்ஸுக்கு மேலே வந்து இதை போட்டு இதுக்கு மேலே தான் வந்து வில் ஃபிக்ஸ் த ரூஃபிங் மெட்டீரியல். அந்த ஜிஐ பிளேட்ஸோ ஜிஐ இது இருக்கு இல்லையா, galvanized side plate or galvalume plates or whatever may be the plate. இது வந்து this is called as a roof truss. இந்த டி இருக்கு இல்லையா, இது வந்து உத்தர சட்டகம்னு சொல்லியிருக்குது. இதுக்கு பேர் வந்து இதில் இது பேர் திராவின்னு பேர். பழைய காலத்து மொழிபெயர்ப்பில், ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் இதுக்கு பேர் வந்து
அந்த பர்லினுக்கு பேர் வந்து திராவின்னு பேர். ஓகே, சாரி, வடிம்புன்னு பேர். ஓகே ஓகே, வடிம்பு அப்படின்னு பேர். ஓகே ஓகே. In the case of heavily loaded girder, okay, curved cables have to pass through the web's minimum thickness of cables with adequate cover. Okay, இது வந்து சாரி, இது வந்து ப்ரீவியஸ் காங்கிரீட் கொஸ்டின். ஓகே ஓகே, இது வந்து additionally I have added. Okay, the permissible stresses for working stress design of water tanks is taken as, okay, point F5 அப்படியே எடுத்துக்கிறது, சிக்மா ஒய் ஆர் எஃப் ஆஃப் ஐ எடுத்துக்கிறது, 0.66 எஃப் ஆஃப் ஒய், 0.6 எஃப் ஆஃப் ஐ, 0.685. இப்போ இதில் வந்து இது வந்து டென்ஷன் மெம்பரோடது. ஓகே, 0.66 எஃப் ஆஃப் ஐங்கிறது 0.6 கம்பர்ஷன் மெம்பரோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், 0.8 எஃப் ஆஃப் ஐங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, then the absolute minimum thickness of all component of steel water tank is 5 mm, 8 mm, 10 mm. இந்த 8 mm 10 mmலாம் கொஞ்சம் பாட்டமில் இருக்கக்கூடிய ஹெமிஸ்பெரிக்கல் வாட்டர் டேங்கோட பாட்டம் பிளேட்டு. அந்த மாதிரி வந்து எப்போதுமே வாட்டர் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற பிளேட் ஆல்வேஸ் இன் கான்டாக்ட் வித் வாட்டர், அதை வந்து வில் புட் நார்மல் திக்னஸ். ஓகே, 5 mmங்கிறது வந்து ரூஃபு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அப்சல்யூட் மினிமம் திக்னஸ், ஓகே, இது வந்து 6 mm. இதுதான் வந்து சைடு பிளேட்டுக்கும் ஜென்ரலி ஒரு மினிமம் வந்து அப்சல்யூட் மினிமம்னாக்கா இதுக்கு கம்மி வந்து நார்மலாக இது 5 mm சொன்னாலும் போட்டுக்கலாம்னு சொன்னாலும் திஸ் இஸ் த மினிமம் திக்னஸ் வில் ப்ரொவைட் in many parts of the water tank. Okay, so the answer இருக்கு இல்லையா? ஓகே, சாரி, the absolute minimum thickness of all component of steel water tank னுடைய this answer 6 mm இருக்குல்ல, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, so this is the correct answer. Okay, then the conventional size of square pressure steel water tank வந்து 1.25 meter, 1 meter square, இல்லைனா 0.75, 1.5. the correct answer is A. The 1.25 to with the standard size of a pressed steel water tank. Okay, with this, okay, we will complete this presentation. All the best to all of you. So IS 800 code ல இருக்கக்கூடிய tension member, compression member, column design, plate girder design. Maximum நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே you can answer maximum number of questions. ஓகே, இதில் 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து நீங்கள் கோட் புக்கில் இருந்தும் கொஞ்சம் கான்செப்ட் அப்படி தான் கேட்டிருக்காங்க. So this is the way how to you have to prepare for examination. Okay, all the best.